இந்த சந்திரமுகி மூவியில் வடிவேல் சார் கேட்பார் இல்லையா, ரஜினி சார்கிட்ட பேய் இருக்கா இல்லையா, ரைட்? பார்த்துருக்காங்களா இல்லையா? ஜஸ்ட் ஒரே பார்த்து வெட்டொன்று துண்டு ரெண்டாக சொல்லுங்கங்கிற மாதிரி உண்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் கேட்டால் லோன் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஜென்ரலாக கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம லோனை பற்றி நம்ம பேசலாம். லோன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸுக்கு லோன் நல்லது கெட்டது ரெண்டுமே தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன டைமென்ஷனில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரும்பாலான மக்கள் லோன் வாங்குறது ரெண்டு வகையாக வாங்குவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் லோன் வந்து சொகுசாக இருக்கிறதுக்காக, அதாவது கம்ஃபர்ட்டுக்காக வாங்குகிற லோன். இன்னொரு கேட்டகரி ஆஃப் லோன் இஸ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, க்ரோத்துக்காக வாங்குகிற லோன். கம்ஃபர்ட்டுக்காக வாங்குகிற லோன் வந்து நம்மளை கீழே இறக்கும், அண்ட் க்ரோத்துக்காக வாங்குகிற லோன் நம்மளை உயர்த்தும். இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் வாங்குறது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்டால் ஹோம் லோன் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய வல்லுநர்கள். ஈவன் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு மிஸ்டர் ராபர்ட் கியோசாக்கி வந்து அதோட அந்த புக்கோட ஆத்தர், அவர் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நமக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது லோன் போட்டு வாங்குறது நமக்கு ஒரு அசெட் இல்லை. அதான் அசெட்னா ஒரு சொத்து கிடையாது, அது லயபிலிட்டி, ஒரு செலவு கணக்கில் தான் வரும். அது வந்து கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அது சொகுசுக்காக வாங்குறது. வீடு வந்து வருமானம் தர மாதிரி உண்டான வீடு வாங்குறீங்களா, அது வந்து லோன் போட்டு வாங்குறது ஒரு அசட்டாக வரலாம். ஆனால் உள்ளே போய் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு லைஃப் டைமில் நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னா அது செலவாக தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அதோட வேல்யூலாம் ரொம்ப அதிகமாகி அசட்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாகும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மாதம் மாதம் நமக்கு ஆகிறது செலவுகள் தான் அப்படின்னு ஆகுது. இதை வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா அது வந்து செலவாக தான் கன்சிடர் ஆகுது. நம்ம கண்ட்ரியில், இந்தியா மாதிரி உண்டான கண்ட்ரியில் ஒரு வீடு, சொந்த வீடுங்கிறது ஒரு எமோஷ்னல் உண்டான ஒரு விஷயமா இருக்குது. சொந்த வீடு கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு எமோஷனலாக இருக்குது. அந்த எமோஷனுக்காக உள்ளே போய் லாக் ஆகிட்டு லைஃப் டைமில் அந்த இதுக்காக லோனுக்கு இஎம்ஐ கட்டிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க இருக்காங்களா, ஒரு இடத்துல சேலரி வாங்குறவங்க இஎம்ஐ கட்டி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும். அதுவே ஒரு பிஸ்னஸ் ஓனர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் லேண்ட்லேயோ அல்லது சொந்தமாக ஆஃபீஸ் பில்டிங் வாங்கணும் அல்லது சொந்தமாக வீடு கட்டணுங்கிற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அசட்டுன்னு நினச்சி அதில் போய் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு லாக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் நான் வந்து நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அவங்க வந்து வீட்டில் போய்ட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு சென்டிமெண்டல் அண்டு ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் லைக் பண்ணி அந்த டைரெக்ஷனில் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ சில சமயங்களில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது வந்து சாத்தியம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் பர்சனல் திங்ஸ். பட் கம்பைன் டுகெதர் வெளியிருந்து பார்க்கும்போது வீட்டில் போயிட்டு வீட்டுக்கோ அல்லது பில்டிங்லேயோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டிலேயோ போய்ட்டு நம்ம மணியை லாக் பண்ணிவிட்டு பிஸ்னஸுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு அறிகுறி இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நம்ம வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்னஸில் எவ்வளவு நம்ம பணத்தை போடுறோமோ அது நமக்கு பல மடங்காக பெருகி நமக்கு திரும்ப வரும். எதை பொறுத்து இருக்குன்னா, நம்மளோட கோர் காம்பிடன்சி, துறை சார்ந்த அறிவை பொறுத்தும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும், நம்ம பண்ணுற மாடலை பொறுத்தும், நம்ம இருக்கிற ஆக்டிவாக இருக்கிறத பொறுத்தும் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்டில் சொல்ல போனால், நம்ம பிஸ்னஸை நம்ம பெட்டராக கொண்டு போகிறது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. இதுவே ஷேர் மார்க்கெட்டில் போய் போடுறாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் இல்லாத இடத்துல போயிட்டு போடுறாங்க இல்லையா. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது வந்து அதுவாக இன்க்ரீஸ் ஆகுறது. ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் வாரன் பஃபெட் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த உலகத்திலேயே நம்பர் 1 இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அவர் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஞானம் இருக்கிறவங்க, அதில் ப்ராஃபிட் எடுத்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வாரன் பஃபெட்டிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், உங்களோட இதில் எனக்கு இப்போது கரண்ட்டாக எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் வரும்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் வரும்னா இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் இருக்கிறதுலையே பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும்.
நெறைய பேர் என்கிட்ட பாருங்க நான் இதில வந்து ரூ. 1,00,00,000 போட்டேன். வித்தின் எனக்கு ஒரு 2 வருஷத்தில தான் எனக்கு 2,00,00,000 மாறிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. டபுள் ஆகலாம். ஆனா, நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ற பணம் ஒவ்வொரு மாசமும் நம்மளோட பிசினஸ டபுள் ஆக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சிலர்லாம் வந்து பிசினஸ்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க லாக் ஆவாங்க. யாரு வந்து பிசினஸ்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாக் ஆயி அந்த பிசினஸ க்ளோஸ் பண்ற அளவுக்கு போகுது அப்படின்னா, யார் ஒருத்தர் மத்தவங்கள நம்பி பிசினஸ் பண்ணுவாங்க. பார்ட்னர் வந்து இது நல்லா பண்றாரு. அவர நம்பி நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யாரையாச்சும் நம்பி, சிலர்லாம் ஸ்டாஃப்ப நம்பி பண்ணுவாங்க. சிலர்லாம் வேற யாராச்சும் நம்பி இவங்க வந்து முதலீடு பண்ணி பெருசா பண்றவங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் வந்து நான் நெறையா பார்த்துருக்கேன். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் நெறையா நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கிற பட்சத்தில நம்ம மேல எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு நம்ம தொழில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஞானம் இருக்கு. அதாவது கோர் காம்பிட்டன்சி இருக்கு. என்னால பெட்டரா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் சைட்ல கொண்டு போயிட்டு இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பிசினஸோட ஃப்ளோவ பொறுத்து நம்ம அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா, நெறைய பேரு அத எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பில்டிங்ல லாக் பண்ணும்போது, பிசினஸ் பண்றதுக்கு பணம் இல்லாம இருக்காங்க. அண்டு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வரும்போது அதெல்லாம் மிஸ் பண்றதுக்கும் அது காரணமா இருக்கு. ஸோ, நம்ம கார் வாங்குறோம்னா, அது சொகுசுக்காக வாங்குறது. அப்போ லோன் வாங்கி காரே வாங்கக்கூடாதான்னு கேட்டா, டெஃபினட்டா வாங்கலாம். எப்போன்னா, நமக்கு வந்து சர்ப்ளஸ் மணி வந்து அதிகமா இருக்கிற பட்சத்தில. சர்ப்ளஸ் மணினா தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிற பட்சத்தில, அதில நம்ம அசெட் வாங்குறதும் சரி, கார் வாங்குறதும் சரி, லேண்டு, வீடு எது வேணாலும் நம்ம வந்து அதிகமா இருக்கிற காசுல வாங்கலாம். நான் வந்து நெறைய பேரு வந்து நெறைய பேத்துட்ட நம்ம கம்யூனிட்டில ஒன் டூ ஒன் பண்ணும்போது, நான் பார்க்குறேன் அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ட ப்ராப்பரா இந்த பிசினஸ்ல போட்டிருந்தா நல்லா வந்திருக்கும். அவங்க ஒரு இடத்துலயோ, வீட்லயோ போட்டு முடக்கி வச்சுக்கிட்டு, அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாம நெறையா இருக்காங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இத வந்து ஒரு வேளை நீங்க இத சேல் பண்ணி, இதில நீங்க ப்ராசஸ் பண்ற பட்சத்தில, அடுத்த ஒரு 2 வருஷத்தில ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இந்த மாரி ப்ராப்பர்ட்டிய வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரோத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா, நீங்க ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறதுனால, பிசினஸ் குரோ ஆகாம இருக்கு. இது ஆல் அப் டூ யூ. நீங்க டிசைட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னது உண்டு. நெறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணி அத ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு பெரிய குரோத் வந்து என்கிட்ட நெறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு. அத கேட்காம, அத வந்து பண்ண முடியாம, சில சிச்சுவேஷன் வந்து அத சேல் பண்ண முடியாம இருக்கிறவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆனவங்க நம்ம கம்யூனிட்டில இன்னுமே இருக்காங்க. நான் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பீப்பிள், நான் சொன்ன அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணாம ஸ்டில் வந்து கஷ்டப்படுறவங்க நான் இன்னும் நம்ம கம்யூனிட்டியில நெறைய பேர பார்க்குறேன். அது வந்து அவங்க அந்த சிச்சுவேஷன் அவங்க அத சேல் பண்ற சிச்சுவேஷன் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது தப்பு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து ஃபினான்ஸ வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து லோன் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது. லோன் இல்ல. இந்த கிரெடிட் கார்ட். கிரெடிட் கார்டு வந்து நெறைய பேர் வந்து வேற லோன அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டு எடுக்கிறது. இத அடைக்கிறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு எடுக்கிறது. இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப என்ன சொல்றது? நம்மள தர்ம சங்கடமான நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெறையா இருக்கு. இதுவே வந்து நான் டைரக்ட்டா என்னோட அக்கவுண்ட்லேருந்து தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே நான் கிரெடிட் கார்டு வழியா நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா வரும். ஸோ தட் எனக்கு ஃப்ளைட் சார்ஜ்லயோ அல்லது ஹோட்டல் ஸ்டே பண்றதுலயோ எனக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நெறைய கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில, இத வந்து எஃபெக்டிவா நம்ம யுட்டிலைஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் அவரோட லோ டிக்கெட்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைச்சாரு Facebook ஆட்ல. அவருக்கு வந்து காசு இல்ல. அப்ப என்ன பண்ணாரு, ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு வாங்கி, அதுலேருந்து ஒரு 2,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. இன்வெஸ்ட் பண்ணி இம்மீடியட்டா அவரு வந்து அதுலேருந்து பிசினஸா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பணத்த குடுத்துட்டு வர லாபத்த திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. காம்பவுண்டிங் குரோத்தா மாத்தி, இப்ப வந்து ரொம்ப நல்லா பெட்டரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெர்சன் எனக்கு தெரியும். இந்த மாரி பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் கிரெடிட் கார்ட வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணாம, நம்மள லாக் பண்ண வைக்கிறது தான் இன்டென்ஷனா கிரெடிட் கார்ட கூட குடுத்துருக்கலாம். பேங்க்லாம். பட் அத நம்ம எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ற பட்சத்தில, ஃபினான்ஸ் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம எஃபெக்டிவா தானே யூஸ் பண்ணுவோம். வாரம் நம்ம வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட் பண்றோங்கிற பட்சத்தில, கிரெடிட் கார்ட வந்து எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமையும் அத க்ளோஸ் பண்ணி, பாயிண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் மட்டும் யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தத்தில நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரத்தில இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் தப்பு. இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத நேரத்தில பெருசா இன்வெஸ்ட் பண்றதும் தப்பு. நமக்கு பிசினஸ்க்கு தேவைப்படுற காசு எடுத்துட்டு போய் நம்ம கம்ஃபர்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றதும் தப்பு. அண்டு மேனேஜ்மென்ட் பண்ணாம இருக்கிறது
ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு தப்பாக தான் இங்கே பார்க்கும். ஸோ லோன் வாங்குறதும் லோன் வாங்காமல் இருக்கிறதும் ஐ மீன் லோன் எதுக்காக வாங்குகிறோங்கிறத பொறுத்து அதோட க்ரோத் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்டு இன்னொன்று சொல்ல போனோன்னா லேர்னிங்காக வாங்குகிற க்ரோத்து ரொம்ப ரொம்ப லேர்னிங்காக வாங்குகிற லோன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத் வந்து கொடுத்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஐ எம் அ பர்சனல் எக்ஸாம்பிள். நான் வந்து என்னோடய மென்டாரோட குவாண்டம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது 10 lakh rupees அவங்க வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ஜாயின் பண்ணணும்னு ஆசை. பட் அதில் என்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 50,000 பே பண்ணி உள்ளே வந்துக்கலாம், 1 monthக்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி. என்கிட்ட அந்த டைமில் 60,000 தான் என்னோடய அக்கௌண்ட்லேயே டோட்டலாகவே இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து இதில் சேரணும், பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பட் எனிஹவ் என்கிட்ட 50,000 இருக்குது, நான் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து நான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கெங்கிருந்தோ எனக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பவர் கிடச்சிது. தென் அதுலேருந்து பேலன்ஸ் நான் பே பண்ணி பண்ணேன். எப்படின்னா, நான் வந்து ஒரு லோன் வந்து எடுத்தேன். எனக்கு பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இல்லாட்டி கூட சில பேங்க் நான் அப்ரோச் பண்ணும்போது சில ஃபினான்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமான எனக்கு ஒரு லோன் கிடச்சிது. அந்த லோன் நான் எடுத்துட்டேன். எனக்கு என்னென்னா, இஎம்ஐ மட்டும் கம்மியாக இருக்கணும், மந்த் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் பிஸ்னஸில் எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. நான் இதை இன்வெஸ்ட் பண்ணி நான் லேர்ன் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து சீக்கிரமாக அதை வந்து ரிட்டர்ன் எடுத்துட முடியும்னு எனக்கு தெரியும். நான் வாங்குகிற அந்த லோனை என்னால் 1 monthல் ரிட்டர்ன் எடுத்துட முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த 1 month ஒரு வருஷத்தில் எப்போ வேணாலும் வரலாம். ரைட்? அது எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சதுனால கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, நான் எடுத்து இஎம்ஐ கம்மியாக வர மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். தென் அதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அடுத்த வருஷத்துக்கு உண்டான ரினியூவல் வந்துச்சு. திரும்பவும் நான் லோன் எடுத்து தான் அந்த குவாண்டம் மெம்பர்ஷிப்க்கு உண்டான ரினியூவல் பண்ணலை. தென் அதெல்லாம் எடுத்து பண்ண எனக்கு லாங் டேர்மில் போகும்போது அதை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாச்சு. அண்டு நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறது உண்மை. நம்மளாலையும் நம்மளோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான லோன்ஸ் தாராளமாக எடுக்கலாம். நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லோன் தாராளமாக எடுக்கலாம். அண்டு நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட இது வந்து லோன் எடுக்கலாம். அண்டு லோன் எடுக்கிறத வந்து கரெக்டான வகையில் யூஸ் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஒரு ஆர்வத்தில் நம்ம எடுக்கிற லோன் வந்து நமக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லோன்ஸ் அப்படிங்கிறது, கிரெடிட் கார்டோ லோனோ நமக்கு ஒரு நல்ல ஒரு வெப்பன் மாதிரி. அதை வந்து ஒரு டூல்னு, கருவின்னு யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு வெப்பன் மாதிரி. ஏன் வெப்பன்னு சொல்கிறேன்னா, அதை நம்ம கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணால் அது அந்த பக்கம் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸில் யூஸ் பண்ணால் நம்மவே அஃபெக்ட் பண்ணுற ஒரு வெப்பனாக கூட அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வெப்பனை நம்ம கரெக்டாக பயன்படுத்தலாம். அண்டு நம்ம முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம்.